ஹாய் விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் மொழியாக மாற்றுக ஆங்கிலம் டு தமிழ். ஃப்ரம் 6th to 12th we get mark 195 out of 200 easily. ஹாய் விவர்ஸ், ஆஸ்ட்ரானமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஒப்புரவு நெறி, பி நீதி, சி வானியல், டி நாகரிகம். ஆன்சர் சி ஆஸ்ட்ரானமினா வானியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிக்னிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ வறுமை, பி குழந்தை தொழிலாளர், சி கண்ணியம், டி கலைக்கூடம். ஆன்சர் சி டிக்னிட்டினா கண்ணியம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஆப்ஷன் ஏ நாட்டுப்புறவியல், பி அயலவர், சி குகைக்கோவியல், சி டி வன பாதுகாவலர். ஆன்சர் டி ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். இன்டெகிரிட்டி. ஏ உளவியல், பி கப்பல்தனம், சி நேர்மை, டி வணிகர். ஆன்சர் இன்டெகிரிட்டினா நேர்மை. இன்டெகிரிட்டி மீன்ஸ் நேர்மை. இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு, ஆப்ஷன் பி பயிரிடுதல், ஆப்ஷன் சி கலைஞர், ஆப்ஷன் டி முகநூல். ஆன்சர் இன்டெலிஜென்ஸ்னா ஏ நுண்ணறிவு. மேன்ஸ்கிரிப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கலைப்படம், பி கையெழுத்துப்படி, சி தொழில் முனைவோர், டி செல்வம். ஆன்சர் பி கையெழுத்துப்படி. மேன்ஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி. ப்ரீஆச்சிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ ஆப்ஷன் ஏ செல்வம், பி கப்பல் தளம், சி உபதேசம், டி மெய்யுணர்வு. ஆன்சர் சி உபதேசம்னா ப்ரீஆச்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடல்ட்ரேஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ நீர்ப்பாசனம், பி கலப்படம், சி சாரணியர், டி குழந்தை தொழிலாளர். ஆன்சர் பி கலப்படம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். அஸ்தெட்டிக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை தேர்ந்தெடுக்க. தமிழ் சொல். ஏ அழகியல், பி சமூக பணியாளர், சி உபதேசம், டி நீர்ப்பாசனம். ஏ அழகியல்னா அஸ்தெட்டிக்ஸ். அக்ரிகல்ச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கல்வியறிவு, பி வேளாண்மை, சி நுகர்வோர், டி லட்சியம். ஆன்சர் பி அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை. அக்ரோனமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கல்வெட்டு, பி உளவியல், சி இளம் செஞ்சிலுவை சங்கம், டி வாய்மை. அக்ரோனமினா உளவியல் அர்த்தம். ஆம்பிஷனுக்கு ஆப்ஷன் ஏ கவிஞர், பி புயல், சி லட்சியம், டி கடற்பயணம். ஆம்பிஷன் என்றால் லட்சியம். ஆங்கர் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஏ நங்கூரம், பி பாரம்பரியம், சி கடமை, டி கலைஞர். ஆங்கர் நங்கூரம். ஆன்டி கிளாக்வைஸ். ஆப்ஷன் ஏ இடஞ்சுழி, பி கருத்துப்படம், சி செல்வம், டி ஊடகம். ஆன்டி கிளாக்வைஸ்னால் இடஞ்சுழி. ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஆப் ஏ செயலி, பி வேளாண்மை, சி கல்வியறிவு, டி அயல்நாட்டினர். ஆப் என்றால் செயலி. ஆர்ட் கேலரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ பொதுவுடைமை, பி அழகியல், சி கலைக்கூடம், டி தொழில் முனைவோர். ஆர்ட் கேலரி கலைக்கூடம். ஆன்சர் சி. ஹை வியூவர்ஸ், வி கெட் ஹோம் மார்க்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் எடுத்த மார்க்கு 14க்கு 14. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் 200க்கு யூ காட் 200. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்
ஏ செயற்கை நுண்ணறிவு, பி அறுவடை, சி அழகியல், டி குரல் தேடல். ஆப்ஷன் ஏ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆர்டிஸ்ட்னா ஏ கடற்பயணம், பி கலைஞர், சி சிற்றுண்டி, டி உழவியல். ஆன்சர் பி ஆர்டிஸ்ட்னா கலைஞர். பேலட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ அறுவடை, பி சமயம், சி நவீன ஓவியம், டி கதைப்பாடல். பேலட் என கதைப்பாடல், கதை வடிவமாக இருக்கிற பாடல், நாட்டுப்புற பாடல். பயோடைவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கவிஞர், பி நற்பண்பு, சி கையெழுத்துப்படி, டி பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. பிரஷ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ தூரிகை, பி நாட்டுப்பற்று, சி வானியல், டி அயல் நாட்டினர். தூரிகை ஏ என்றால் பிரஷ். கார்ட்டூன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ பயண படகு, பி கருத்துப்படம், டி பண்டம், டி குறிக்கோள், சி பண்டம். ஸோ ஆன்சர் இஸ் கார்ட்டூன் என்றால் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ பாரம்பரியம், பி குகை ஓவியம், சி பயண படகுகள், டி வறுமை. ஆன்சர் பி கேவ் பெயிண்டிங் என்றால் குகை ஓவியம். சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ குறிக்கோள், பி கோடை விடுமுறை, சி ஈகை, டி நாட்டுப்பற்று. ஆன்சர் ஈகை என்றால் சேரிட்டி. சைல்டு லேபர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குழந்தை தொழிலாளர். ஆன்சர் சிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ நவீன ஓவியம், பி சில்லுக்கள், சி குறிக்கோள், டி மாலுமி. சில்லுக்கள் என்றால் சிப்ஸ். சிவிலைசேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ வேளாண்மை, பி நாகரிகம், சி கலப்படம், டி ஒப்புரவு நெறி. சிவிலைசேஷன் என்றால் நாகரிகம். கிளாக்வைஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ வலஞ்சுழி, பி கலைஞர், சி வறுமை, டி சரக்குந்து. வலஞ்சுழி என்றால் கிளாக்வைஸ். கமாடிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ வேளாண்மை, பி பண்டம், சி வறுமை, டி நங்கூரம். கமாடிட்டி என்றால் பண்டம். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கையெழுத்துப்படி, பி பொது உடைமை, டி சமூக பணியாளர், டி உபதேசம். ஆன்சர் பி பொது உடைமை என்றால் கம்யூனிசம். காம்பேக்ட் டிஸ்க் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ அழகியல், பி குறுந்தகடு, சி நாட்டுப்புறவியல், டி கல்வி. ஆன்சர் பி குறுந்தகடு. காம்பேக்ட் டிஸ்க் என்றால் குறுந்தகடு. நெக்ஸ்ட் கன்சூமர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ பயிரிடுதல், பி நுகர்வோர், சி சமூக பணியாளர், டி சிற்றுண்டி. கன்சூமர் என்றால் நுகர்வர். இப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கலாம் பார்க்கலாமா? 30க்கு 30. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் 200 we get 200. இங்கிலீஷ் டு தமிழ் மொழியாக்கம் மாற்றுக என்ற கேள்விக்கு நீங்கள் அளித்த பதில் 30க்கு 30. கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நீர்ப்பாசனம், பி எளிமை, சி வேளாண்மை, டி துணிவு. டி துணிவு. கரேஜ் என்றால் துணிவு. கர்டசி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நெற்பெயர், பி மாலுமி, சி நற்பண்பு, டி தொழில் முனைவர். கர்டசி நற்பண்பு. கிரியேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ படைப்பாளர், சி சாரணியர், சி கண்ணியம், டி நெற்பெயர். கிரியேட்டர் என்றால் படைப்பாளர். ஏ ஆன்சர். கல்டிவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கலைஞர், பி பயிரிடுதல், சி அறக்கட்டளை, டி நேர்மை.
கல்டிவேஷன்ஸ் பயிரிடுதல். ஆன்சர் பி. டிகிரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஏ பட்டம், பி மெய்யுணர்வு, சி எளிமை, டி வேளாண்மை. ஏ பட்டம் டிகிரி. டயலாக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தேர்ந்தெடுக்க. ஏ கருத்துப்படம், டி குறிக்கோள், சி படைப்பாளர், டி உரையாடல். டி உரையாடல் டயலாக். டிசிப்ளின் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஒழுக்கம், பி இளம் செஞ்சிலுவை, சி வாய்மை, டி அறுவடை. டிசிப்ளின் ஒழுக்கம். டாக்டரின் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கடமை, பி கோடை விடுமுறை, சி கொள்கை, டி நவீன ஓவியம். டாக்டரின் கொள்கை. இ புக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ தூரிகை, பி மின்னூல், சி அறுவடை, டி மேல்நிலைப் பள்ளி. ஆன்சர் மின்னூல். மின்னூல். இ புக் என்றால் மின்னூல். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? 39 கொஸ்டின் 39, 10 பீஸ் அவுட் ஆஃப் 200. நெக்ஸ்ட் இ லைப்ரரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ சிற்பம், பி மின்னுலகம், சி கவிஞர், டி தொடக்கப்பள்ளி. இ லைப்ரரி மின்னுலகம். இ மேகசின் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கலைஞர், பி மின் இதழ்கள், சி நற்பெயர், டி நூலகம். மின் இதழ்கள் தான் இ மேகசின். இமெயில் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ படைப்பாளர், பி மின்னஞ்சல், சி வேளாண்மை, டி நுண்ணறிவு. பி மின்னஞ்சல் என்றால் இமெயில். எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ கல்வி, பி அயல்நாட்டினர், சி கருத்துப்படம், டி செயலி. கல்வி. எலுகுவேஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நெற்பெயர், பி தத்துவம், சி நாகரிகம், டி பேச்சாற்றல். ஆன்சர் டி பேச்சாற்றல். எலுகுவேஷன்ஸ் பேச்சாற்றல். இமெயில் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மின்னஞ்சல். அந்த கொஸ்டின். என்டர்பிரனர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஏ அறுவடை, பி தொழில் முனைவோர், சி ஒப்புரவு நெறி, டி கோடை விடுமுறை. ஆன்சர் பி தொழில் முனைவோர். என்டர்பிரனர். ஈக்குவாலிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஈக்குவாலிட்டி பொது உடைமை, பி உபதேசம், சி நீர்ப்பாசனம், டி சமத்துவம். ஈக்குவாலிட்டி. ஆன்சர் சமத்துவம் என்றால் ஈக்குவாலிட்டி. எஸ்கலேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மின் படிக்கட்டு, பி நாட்டுப்பாற்று, சி நவீன ஓவியம், டி மீத்திறன் கணினி. ஆன்சர் ஏ மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். ஃபேஸ்புக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ முகநூல், பி நாகரிகம், சி ஆயத்த ஆடை, டி பயிரிடுதல். ஆன்சர் ஏ முகநூல் என்றால் ஃபேஸ்புக். ஃபெரிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கவிஞர், பி பயணப்படகுகள், சி கடமை, டி கப்பல் தளம். பயணப்படகுகள். ஃபெரிஸ் என்றால் பயணப்படகுகள். ஃபோல்க்லோர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ ஒழுக்கம், டி நாட்டுப்புறவியல், சி வணிகம், டி அயலார். ஆன்சர் பி நாட்டுப்புறவியல் என்றால் ஃபோல்க்லோர் என்று பொருள். ஃபாரினர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ கருத்துப்படம், டி அயல்நாட்டினர், சி தன்னால்வர், டி ஈகை. ஆன்சர் பி அயல்நாட்டினர். ஃபாரினர்ஸ். ஃபாரஸ்ட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ வேளாண்மை, பி லட்சியம், சி கல்வெட்டு, டி வனவியல். ஆன்சர் டி ஃபாரஸ்ட்ரின்னா வனவியல். கைடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ வழிகாட்டுதல், பி அறக்காட்டலை, சி நேர்மை, டி நாட்டுப்புறவியல். ஏ வழிகாட்டுதல் என்றால் கைடன்ஸ். ஹார்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ சமூக பணியாளர், பி வானியல், சி அயல்நாட்டினர், டி துறைமுகம். டி துறைமுகம் ஹார்பர். ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ அழகியல், பி அறுவடை, சி இலக்கியம், டி சமயம். அறுவடை என்றால் ஹார்வெஸ்டி.
ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏ நெற்பயிர், பி பாரம்பரியம், சி லட்சியம், டி நீதி. ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். ஹையர் செகண்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மேல்நிலைப்பள்ளி. ஏ பி குறிக்கோள், சி ஓவியம், டி மின்னஞ்சல். ஏ மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹியூமனிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏ நற்பண்பு, பி கையெழுத்துப்பேடு, டி மனிதநேயம், டி கலைக்கூடம். சி மனிதநேயம். ஆன்சர் சி மனிதநேயம். ஹியூமனிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு மனிதநேயம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏ தொழில்முனைவோர், பி கல்வெட்டு, சி கடற்பயணம், டி பொது உடைமை. ஆன்சர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்றால் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் கல்வெட்டு. இன்டர்நெட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ இணையம், பி கல்வெட்டு, சி கடமை, டி இதழ். இன்டர்நெட் என்றால் இணையம். இரிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏ தூரிகை, பி நீர்ப்பாசனம், சி மையுணர்வு, டி எளிமை. ஆன்சர் பி நீர்ப்பாசனம் இரிகேஷன்ஸ். ஐலாண்ட் இஸ் த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏ கல்வெட்டு, பி பொதுவுடைமை, சி அழகியல், டி தீவு. டி தீவு ஐலாண்ட். ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஜேர்னலிசம் ஏ கலைஞர், பி உளவியல், சி ஒழுக்கம், டி இதழியல். டி இதழியல் என்றால் ஜேர்னலிசம். ஜங்கல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏ நவீன ஓவியம், பி கடமை, சி கலைஞர், டி காடு. ஜங்கல் காடு. So 65 questionக்கு you get out of 65. So TNPSC got mark 200க்கு 200. Hi viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். So don't forget, please subscribe the button, click button. Thank you.